a continuation of lesson 9. ஒரு ரீகேப் பண்ணலாமா? ஓ ஷூர், தாராளமா. ஸோ லெசன் 9 வந்து நீங்க எல்லாரும் தான் சொல்ல போறீங்க, பிகாஸ் everybody is going to attend the examsல. இப்போ so understanding altruism is like, you know, giving without expecting. So அதுதான் நம்ம altruism பத்தி படிச்சோம். So we took a lot of examples for that. And the first one, ma'am, kinship பத்தி யாராவது சொல்லுங்க. இல்ல நானே சொல்லிடுவா. கின்ஷிப் அப்படின்றது வந்து ஒரு ஃபேமிலியோடைய லீடர். அதுல வந்து நம்ம எந்த அளவுக்கு பார்ட்டிசிபேட் பண்றோம். கிங்ஷிப்ல வந்து இப்போ ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் நம்ம ஆஃபர் பண்றோம் அப்படின்னா, கின்ஷிப்ல நம்மளுடைய க்ளோஸ் சர்க்கிள் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் we are providing the help. அதுவும் வந்து ஒரு செல்ஃப் அதாவது என்ன சொல்றது, தன்னலமும் செல்ஃப் how to say, ஒரு தன்னலத்தோட செய்யறது விஷயத்தை தான் நம்ம வந்து பாக்குறோம். அதுலதான் கின்ஷிப்ல பாத்தீங்கன்னா we will just offering the help only to the close relatives or the family members and we are expecting the same from them. So இதுதான் வந்து கின்ஷிப்ல நம்ம பார்த்தது. But we can't say it's like நம்ம செல்ஃப், அது ஒரு செல்ஃப் சென்டர்ட்னஸ் சொல்ல முடியாது அதையும். பட் பிகாஸ் எவல்யூஷனரி சைக்காலஜிஸ்ட் தே சே அது நம்மளுக்கு இண்டிவிஜுவல் ஜீன்லே இருக்கு. யாராவது சிக்கா இருந்தா, யுவர் சிஸ்டர் இஸ் சிக் ஆர் யுவர் மதர் இஸ் சிக், ஆட்டோமேட்டிக்கா நம்ம அந்த ஹெல்ப் நம்ம போய் பண்ணுவோம். ஸோ ஈவன் விதவுட் அந்த இடத்துலயே விதவுட் எக்ஸ்பெக்டிங் எனிதிங், ஏன்னோ நம்ம சிக் ஆகும்போது நம்ம சிஸ்டர் வந்து நம்மள ஹெல்ப் பண்ணுவா அப்படின்ற இல்லாம, சிஸ்டர்ன்ற ஒரு அந்த அந்த ஜீன், சேம் ஜீன் அந்த இருக்கிறனால அந்த நம்ம என்ன பண்றோம்னா போய் ஹெல்ப் பண்றோம். ஸோ தட் தான் கின்ஷிப். That comes under altruism and reciprocity and social exchange வந்து அதுதான் நம்ம வந்து எதிர்பார்ப்போம். அதுதான் நம்ம வந்து we are expecting something out of it. அதுல தான் sorry for the confusion. சோ அதுல வந்து நம்ம வந்து ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணோம்னா நம்ம in return we you know what they will do அப்படின்றத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே பண்றோம். that is the reciprocate. yeah, நம்ம அந்த காஃபி பவுடர் கொடுத்தா அடுத்த நாள் ஒரு we'll go and ask them for the same sugar or something and we'll take it. அந்த மாதிரி நம்ம so அது வந்து reciprocate. social இது வந்து அந்த அந்த சொசைட்டிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு we are providing the yes reciprocity and social exchange, like you know you exchange, நீங்க எப்படி இருக்கீங்க அப்படி நம்ம ஒரு social exchange பண்ணிக்கிறோம். அதே we also exchange some products or goods, some help. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஒரே கிளாஸ்ல இருக்கவங்க அந்த மாதிரி. ஸோ அண்ட் ஸோ நம்ம சோஷியல் நார்ம், மேம் யாருக்கா ஞாபகம் இருக்கா? எது சோஷியல் நார்ம் ஃபார் ஹெல்பிங்? சோஷியல் நார்ம்ஸ் ஃபார் ஹெல்பிங், அது யாருக்கா ஞாபகம் இருக்கா? அதான் நான் சொன்னல, தர்மம் தலை காக்கும். அந்த மாதிரி ஒரு philosophy and you know we go on some religious teachings that you know when I help now, you know அது ஒரு norm மாதிரி, help and I will you know the help will come to me in future, அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை. ஸோ அந்த சோஷியல் நார்ம்ல வந்து நம்ம so அதுதான் social norm. and positive moods, how the positive moods you know can increase helping. இப்போ நம்ம யாராவது when they are in good mood they will help others. Yes. and even negative emotions also help. நம்ம guilt நம்ம பத்தி பேசணும். இன்னைக்கு சித்ரா மேம் கூட அனுப்பிச்சிருந்தாங்க ஏதோ ஒரு அந்த ஹெல்பிங் ஈச் அதர், அந்த ஹிமாலயாஸ் பத்தி நீங்க அனுப்பிச்சிருந்தீங்கல்ல, அது ஒண்ணு இன்னைக்கு அனுப்புறது வந்து என்னன்னா behind that இல்லையா, they help each other to stay alive and the other person who regrets the help lose his life அப்படின்றது. அது ஒண்ணு இன்னைக்கு அனுப்புறது என்னன்னா, ஒரு லேடி வந்து அவ அம்மா அவ சொல்றா, எப்ப பார் பக்கத்து வீட்டுல சால்ட் வாங்குவா, ஏன் சால்ட் மட்டும் வாங்குறீங்க அப்படின்னாங்க. இல்ல they are relatively poor people,
அவங்க நிறைய எங்க கிட்ட வந்து நம்ம கிட்ட வந்து கேக்குறாங்க. தே ஷுட் நாட் ஃபீல் தட் இந்த மாதிரி அவங்க வந்து கேட்டுட்டே இருக்கோமே நம்ம ஒண்ணும் கொடுக்கலையேன்னு நினைக்க கூடாதுங்கிறதுக்காக சும்மா அவங்க கிட்ட போய் நான் சால்ட் வாங்க வரேன் அப்படிங்கிறாங்க. தட் இஸ் ஹவ் the socializing அத சொல்றாங்க altruism. ஓகே மேம். அது ஆக்சுவலி அது இந்த லெசன்ல வருது நீங்க சொல்ற எக்ஸாம்பிள். இப்போ ஆக்சுவலி இந்த லெசன்ல அந்த எக்ஸாம்பிள் வருது. அண்ட் பர்சனல் டிஸ்டன்ஸ் அண்ட் எம்பத்தி. ஸோ some people don't like to help because அவங்களுக்கு they feel personally not comfortable helping. ஸோ அதுதான் வந்து அண்ட் எம்பத்தி வந்து ஒன் ஆஃப் தி டிட்டர்மின்ஸ் தட் வில் ஹெல்ப். ஒருத்தருக்கு வந்து எம்பத்தி இருந்துச்சுன்னா டெஃபினட்டா வந்து அது ஓவர் தி இயர்ஸ் when people develop that empathy in them, so they go help. அவங்க they don't think about so mostly empathy வந்து க்ளோஸ் சர்க்கிள்லயே இருக்கலாம் நிறைய. மோஸ்ட்லி க்ளோஸ் சர்க்கிள்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் will have empathy on us and help us. அந்த மாதிரி அவ்வளவுதான் மேம். இது 3 தான். ஸோ இது வந்து அதோட கண்டினியூஷன் தான் இது. Lesson 10 is a continuation, but during the emergency or a help. Okay, so what are the events that happen? So beautifully the psychologists have divided எல்லாரோடையும் thought process-ஐயும் இப்படி டிவைட் பண்ணி வச்சிருக்காங்க. அதை வந்து first notice பண்றதுல, then how you interpret an emergency and how you assume your responsibility, and so then to know about it, what kind of emergency it is, and so when எப்ப அந்த இன்டர்வியூ நம்ம பண்ணுவோம். ஸோ இதை பத்தி தான் நம்ம இந்த டயக்ராம் ஆக்சுவலி மேபி மைட் கம் ஃபார் எக்ஸாம்ஸ் நினைக்கிறேன். ஸோ இதை போட்டு நம்ம ஒரு கொஸ்டின்ஸ் நம்ம ஃபுல்லா எழுத வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். சோஷியல் கான்டெக்ட் ஆஃப் ஹெல்பிங். So the first social context on helping is influences of social context. These are 4 point. First 4 point. Latin and Darley model of helping. So ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு வரும்போது இனி நம்ம நோட் பண்ணுவோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஏன்னா இப்போ அவர் வந்து எடுத்துக்கிறது நியூயார்க் சிட்டி, யூஎஸ்ல லைக் வெரி பிஸி ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் ஒரு ஆம்புலன்ஸ் போகுது இல்லை சம் ஆக்சிடென்ட் ஹேப்பன்ஸ் அப்படின்னா நம்ம இதுலயே வந்து நிறைய பேர் வந்து நோட்டீஸ் பண்றோமா இல்லையா ஃபர்ஸ்ட். அது ஒரு பிக் கொஸ்டின். ஏன்னா எத்தனை பேர் ஹெல்ப் பண்றாங்க, எம்பத்தி, இண்டிவிஜுவல் ஆல்ட்ரிசம், பர்சனல் வாட் எவர் பட் ஆர் வி ரியலி நம்ம பிஸியா போயிட்டு இருக்கோம். வி ஆர் கோயிங் டு ஆஃபீஸ். ஏன்னா ஆஃபீஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் ரீச் ஆகணும், டைமுக்கு ரீச் ஆகணும் அப்படின்னும் போது will you really notice some emergency on the way? Na most of the people, they don't notice. That's what he says. You don't notice, but it happens in the smaller towns. இப்போ ஒரு சின்ன டவுன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே everybody knows each other. ஸோ அந்த பையன் விழுந்துட்டான். அன்னைக்கு நம்ம ஒரு வீடியோ சொன்னோம் இல்லையா, ஒரு எலக்ட்ரிக்யூட்டோட பையன். ஸோ everybody will know. டக்குன்னு பக்கத்துல அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ பீப்புள் வில் நோட்டீஸ் அண்ட் இங்க மாதிரி விழுந்து கிடக்குறாங்க, ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா எவ்ரிபடி வில். ஸோ இன் ஸ்மாலர் டவுன்ஸ் இஸ் பாசிபிள், பட் பிகர் சிட்டிஸ் இட் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்ற. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தே டோன்ட் நோட்டீஸ் ஆல்சோ. அண்ட் வி ஆல்சோ கெட் கொஞ்சம் இரிட்டேஷனும் இருக்கும். நம்மளுக்கு பர்சனல் கன்சர்ன்ஸ் இருக்கு. என்னன்னா நம்ம நல்லா ஆஃபீஸ் போயிட்டு இருக்கோம், அப்பதான் வந்து பார்த்தா 2-3 ஆம்புலன்ஸ் வந்து வரும் நமக்கு. அப்போ பார்த்தா இன்னும் நமக்கு டிராஃபிக் ஜாம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ வந்து வி நோட்டீஸ் இட், பட் வி வில் நாட். நம்ம வந்து ஆஃபீஸ் போகிறதா பற்றி இருக்கோம், ஐயோ அவங்களுக்கு என்ன ஆச்சு, ஆம்புலன்ஸில் இருக்கவங்களுக்கு என்ன ஆச்சு, நம்ம இது மாதிரி யோசிச்சிருக்குமா யாராவது? ஆம்புலன்ஸில் என்ன ஆச்சு, அவங்க நல்லா இருக்கணும், ஐயோ அவங்க எதனால இந்த ஆம்புலன்ஸ் போகுதுன்னு சிட்டிக்குள்ளே யாராவது யோசிக்கிறோமா? இல்லை இல்லையா? மோஸ்ட்லி வி டோன்ட். ஸோ நோட்டீஸிங் இஸ் அ பெரிய ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றாரு. நம்ம நிறைய பேர் நம்ம நோட்டீஸ் பண்றதே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அண்ட் தட்ஸ் பிகாஸ் பிகஸ்ட் ரீசன் இஸ் நாட் நோட்டீசிங் இஸ் த பாப்புலேஷன். ஏன்னா நிறைய பேர் வாட்ச் பண்றாங்க, நிறைய பேர் போறாங்க வராங்க, அதனால வி டோன்ட் நோட்டீஸ். ஸோ பிகாஸ் வி ஆர் இன் அ பிகர் க்ரௌட் அண்ட் சரி அவங்க
இவங்க பார்த்திருப்பாங்க and somebody will take care அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் நம்ம படிக்க போறோம். ஸோ who all going to take responsibilities அந்த மாதிரி. ஸோ first thing what Latin Darley model says is, first thing helping level people don't notice in a bigger cities. The first point. அதுக்கு வந்து அவங்க அவரே ஒரு ஸ்மால் எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று கொடுத்துருக்காரு. ஸோ அதில் வந்து என்னன்னா தே டிவைடட் த 2 groups. எக்ஸ்பெரிமெண்டர் இன்னொரு ரூம்ல இருக்காரு. இந்த 3 rooms ஒரு வந்து குரூப்பா 4 பேர் உட்காந்துருக்காங்க. ஒரு இதுல வந்து 1 person is sitting and they given some work, they given some research work. So அதை பண்ணிட்டு இருக்காங்க. Then suddenly the smokes enter the room. So smoke enter பண்ண உடனே who is noticing first அப்படின்னா யார் நோட்டீஸ் பண்ணுவா நீங்க நினைக்கிறீங்க? ஒரு ரூம்ல ஒருத்தர் இருக்காங்க, இன்னொரு ரூம்ல 4 பேர் இருக்காங்க. who will notice first? தனியா இருக்கிறவங்க தான் தனியா இருக்கவங்க நோட்டீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு டக்குன்னு ஒரு ஃபியர் இருக்கும், ஒரு இது இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸோ the person who was alone, the person took only 4 seconds to notice the smoke. பட் இந்த 4 பேர் உட்காந்து டிஸ்கஷன் பண்றதுல ஸ்மோக் வருது, பட் தே ஜஸ்ட் இக்னோரிங் இட். அப்புறம் இன்னும் கொஞ்சம் வருது, இன்னும் கொஞ்சம் திக்கா வருது. ஸோ அப்படி திக்கா வரும்போது ஒரு 12-13 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் தே நோட்டீசிங் இட். அதே மாதிரி வந்து இன்னொரு இடத்துலயும் சொல்றாரு, நம்ம தனியா இருக்கும் போது, சப்போஸ் நம்ம நாளா இருந்திருக்கேன், நான் பெங்களூர்ல நானும் என் ரூம்மேட் இருந்திருக்கோம். தட்ஸ் பிஃபோர் மை மேரேஜ். ஸோ அங்க ஐ வாஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது when she is not there, எனக்கும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா யாரோ சவுண்டு கேட்கும் வெளியே வந்து. அப்பதான் டிராஃபிக் ஆக்சுவலா போயிட்டே இருக்கும், ஆனா அந்த டைம்ல டிராஃபிக்கே இல்லாத மாதிரி அமைதியா இருக்கும் ரோடு அந்த மாதிரி. ஸோ ஈவன் ஐ ஃபெல். ஸோ அதுவும் அவர் சொல்றாங்க, when people are alone they notice different kind of sounds and இது அந்த மாதிரி நோட்டீஸ் பண்ணுவாங்க தனியா இருக்கவங்க. பட் when you're with your friends என்னதுன்னா you don't notice it. ஸோ நோட்டீசிங் அதுதான். நீங்க இதை நோட்டீசிங்னா நீங்க இதெல்லாம் எக்ஸாம்பிள் கொடுத்து யூ ஹாவ் டு ரைட். ஸோ நெக்ஸ்ட் இஸ் இன்டர்பிரட்டிங். இன்டர்பிரட்டிங் வந்து இன்டர்பிரட்டிங் என்ன ஆகும்னா, ஜென்ரலி இந்த மாதிரி நம்ம ஒரு கேஸ் இருக்கு ரோட்ல, நம்ம ஒரு கூட்டம் கூடி இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லும் போது what we interpret is we always think like நமக்கு தான் ஒன்றும் தெரியல, மேபி அதர் பீப்புள் நோ இட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நினைச்சுப்பாங்க. I don't know and people here also they don't know, maybe the few people know அப்படின்னு சொல்லிட்டு nobody will take responsibilities. அவங்களுக்குள்ளேயே வந்து இன்டர்பிரேட் பண்ணிப்பாங்க, லைக் so they are not unsure of. அது வந்து ஒரு என்ன கேஸ் அது கூட போய் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அங்க அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும்போது அப்படியே கெட் டைல்யூட்டட் சம்டைம்ஸ். அந்த ஒரு கேஸ் வந்து அப்படியே டைல்யூட் ஆகி அது வந்து வேற மாதிரி இன்டர்பிரேட் பண்ணி, அது ஒண்ணும் இல்லைங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை தான், அது ஒண்ணும் இல்லை, ஜஸ்ட். பட் அங்க ஆக்சுவலா ஒரு மர்டர் அட்டெம்ப்டே நடந்துட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். அவங்க வந்து என்ன நினைச்சுப்பாங்க, இல்லைங்க அது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை தான் அப்படின்னு சொல்லி அது மாதிரி டைல்யூட் ஆயிடும். ஸோ பீப்புள் வில் இன்டர்பிரேட் அண்ட் திஸ் இஸ் கால்ட் what the psychologists call is pluralistic ignorance. So in the ignorance வந்து the people, I don't know the information, maybe some people will know the information, ஆனா எனக்கு வந்து எனக்கு அது என்ன விஷயம் எனக்கு தெரியாது. maybe whatever little I know is like maybe அது ஒரு சின்ன சண்டையா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாரும் சரி அவங்களுக்கு தெரியும், இவங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் போறது, இந்த இக்னோரன்ஸ் வந்து ஆக்சுவலி வந்து எமர்ஜென்சில ஆர் இப்போ நம்ம ரோட்ல கிராஸ் பண்ணும்போது some chaos we will just ignore and will go. So most of them they don't notice. The second thing, they interpret wrongly. So third one is taking responsibility. So யார் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுப்பா? And இது வந்து
அகெயின் வந்து இங்க வந்து psychologist says இங்க also even if you're a very responsible person and you're a very good person, very good heart and உங்களுக்கு personally you're altruistic எல்லாமே இருந்தாலும் diffusion of responsibility occurs in this place. Okay, we assume that others will take action and therefore we do not take action ourselves. யாராவது எடுப்பாங்க, somebody will care, come, வேற யாராவது வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து வந்துருவாங்க உடனே, இப்போ போலீஸ் வந்துரும். ஸோ அந்த மாதிரி வந்து வி டோன்ட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். டக்கு நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி போய் எடுக்க மாட்டோம். ஸ்பெஷலி நம்ம இந்த ஆக்சிடென்ட் கேஸ் எல்லாம் வந்து நம்ம நேற்று கூட நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். மேபி டே ஃபெஸ்டே ஐ டூல் லைக் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, அதுன்னா வி டோன்ட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி பிகாஸ் அது கேஸ் ஆயிடும். then we have to go to the court. இது நமக்கு டைம் கிடையாது கோர்ட்டுக்கு போறதுக்கு, போய் ஆன்சர் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இப்போ 2 hours உட்காரணும் வேலையை விட்டுட்டு அப்படின்னா nobody will take responsibility. they will think okay the family members will arrive or they will take a responsibility. போலீஸ் இருக்கு, அது இருக்கு. so we also don't take responsibilities sometimes, even we are very good hearted person or a positive person or whatever. so noticing, interpreting, then not taking responsibilities. அதுக்கு வந்து டார்லி அண்ட் லேக் வந்து ஒரு அவங்களே ஒரு புக்ல வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று போட்டிருக்காங்க. பட் ஐ ஜஸ்ட் சிம்பிளி எக்ஸ்பிளைன் தட், நீங்க அதுக்கப்புறம் படிச்சுக்கலாம். ஸோ அதுல வந்து தே டிவைடிங் அதே மாதிரி குரூப்ஸ் 1, 2, 3, 5 ஒரு ரூம்ஸ்ல போட்டுறாங்க. போட்டுட்டு அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்க லைஃப் காலேஜ் லைஃப் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுது இன்டர்காம்ல நீங்க வந்து பேசிக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒரு ஆக்டர் இருக்காரு, அவர் வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு எப்லெட்டிக் லைக் அது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபோன்ல வந்து வளர்றாரு. அப்போ the person who's alone, who's like one person, that participant thinks, oh this guy is reporting to me, he's like he's told only me, நான் தான் என்கிட்ட மட்டும் தான் சொல்லியிருக்காரு, அவர் என்கிட்ட பேசும்போது தான் இப்படி நடந்துச்சு அப்படி சொல்லிட்டு immediately that the person who's alone takes action. she runs அந்த போனை வச்சுட்டு அவங்க ஓடி போய் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா when the people in a 5 in a room வந்து somebody maybe அவங்க வந்து நிறைய பேர்ட்ட சொல்லியிருப்பாரு, இந்த யாரோ ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. So only 31% of the participants in the largest group, they responded in 6 minutes. But ஆனா அவங்க தனியா இருக்கவங்க மட்டும், the person who's alone, she runs or he runs to help the person. So இங்க என்னன்னா, when you are in a group, when there's an the larger group and you don't take much, so இங்க வந்து diffusion of responsibility takes place. So there is no responsibility. So taking responsibility is the lack of it. So and that's what says. And there is one more one more experiment also is there. அது நம்ம ரெகுலரா நம்மளுடைய குரூப்ல நடக்கிற எக்ஸ்பெரிமெண்ட். Can someone tell me whether you can help me doing this அப்படின்னா எல்லாருமே யாரோ ஒருத்தர் சொல்லட்டும் அப்படின்னு பதில் பேசாம இருப்பாங்க. வந்து ஒரே ஒருத்தர் மட்டும் இப்போ கேன் சுபா டெல் மீ ஆர் கேன் கேரலின் டெல் மீ அப்படின்னு சொல்லி கேட்டா வேணா உடனே ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். கரெக்ட். சே அதுதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட். சோ பார்ட்டிசிபென்ட் நேம் and when you are like when you mentioning about the participants and idla adha in the experiment la adha solranga, ni correct ah the point. So when you say the participant name or you call on somebody in particular, you ask for help, then the help arrives. ஆனா நீங்க ஜெனரலா வந்து நீங்க இப்படி போட்டிங்க வச்சீங்க இந்த மாதிரி எனக்கு வரல அப்படின்னு சொல்லும்போது, and maybe people இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்ம குரூப்ல கூட we can't enter the exam, எங்களால ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னா, people who face the similar problems, they respond. people already நல்ல எக்ஸாம் ஃபீஸ்லாம் பே பண்ணவங்க யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணல.
And so people who are really facing the similar problems, they respond. And especially when you need help நம்ம in குரூப்ல பிரச்சனை என்னன்னா ரிப்பீட்டடா ஒரே கேள்வியே மேல இருக்க ஆன்சரை பார்க்காம கேட்டுட்டே இருப்பாங்க. அது கொஞ்சம் கடுப்பாயிடுது நமக்கு. கரெக்ட். ட்ரூ ட்ரூ ட்ரூ. ஆமா. சோ நம்ம ரிப்பீட்டடா நமக்கு கிடைக்கும் போது மேபி சம்டைம்ஸ் நான் இதுலயும் அதான் சொல்றாங்க. சோ கொஞ்சம் லேட்டா நம்ம வந்து இது ரெஸ்பாண்ட் பண்றோம். சம் பீப்புள் நீங்க சொன்ன மாதிரி பார்ட்டிசிபென்ட் வந்து நீங்க நம்ம கேட்கும் போது the answer is the quick, you ஒரு ஒரு என்னது 0 minutes or 2 minutes அந்த மாதிரி. அண்ட் அது மாதிரி இது ஒரு என்னது ஒரு வாலண்டியர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா யார் வாலண்டியர் பண்றது அப்படின்னு சொன்னா உடனே வந்து 1% இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா நான் வாலண்டியர் பண்றேன் அப்படி லாங்கர் டைம் வாலண்டியர் பண்றேன் அப்படின்னா. ஆனா குரூப்ல இருக்கவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வாலண்டியர் பண்ணும் போது ஒரு ஹெல்ப் கூப்பிடும் போது they take like I can help only for 5 minutes, I can help for 10 minutes அந்த மாதிரி தான் இப்ப நம்ம குரூப்லயே அதே நடந்துட்டு இருக்கு. சரி எல்லாருமே வந்து we take little longer time to respond and so we don't take responsibility. Another there is a diffusion of responsibility. So we have a lot of other issues also in our group, but either some of the things also we face it the groupல. அதே வந்து ஒரு சிங்கிள் பர்சன் இப்ப நான் வந்து சித்ரா மேம் கால் பண்றேன் இல்ல சுபா மேம் கால் பண்ணிட்டு இந்த மாதிரி ஐ நீட் ஹெல்ப் அப்படின்னு சொல்றேன். அப்படின்னு சொல்லும் போது இம்மிடியட்லி இப்ப சித்ரா மேம் சொல்றாங்க யா ஐ வில் ஹெல்ப் அப்படின்னு சொல்றாங்க. சுபா மேம் சொல்றாங்க யா நேற்று கூட நான் சொன்னேன் மேம் we are lagging behind in social psychology, so சித்ரா மேம் and சுபா மேம் has come forward to help us. so அந்த மாதிரி பர்சனலா நான் இது பண்ணும்போது we take responsibilities மாதிரி. and special mention about சுபா மேம். நான் ஆக்சுவலி ஆல்ட்ரிசம் சொல்லும் போது நம்ம எங்கெங்கயோ நம்ம ஆக்சுவலா எக்ஸாம்பிள் எடுக்கிறோம். ஆக்சுவலி சுபா மேம் இஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஷி இஸ் given up her HR job and she's doing for autism children. அவங்களுக்கு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றாங்க, நிறைய சில்ட்ரனுக்கு அவங்க இன்டராக்ட் பண்றாங்க. so that's a very good job without expecting ஏன் நல்லா தானே போயிட்டு இருந்தது. so அந்த மாதிரி இல்ல அந்த ஃபேம்லாம் அந்த நிறைய ஆக்சுவலா உங்க கதை பாதி கேட்கும் போது ஐ வாஸ் ரியலி டச்ட். ஸோ அதனால சொல்லணும்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நான் எப்படியா சொல்லணும் இந்த கிளாஸ்ல அப்படின்னு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு சுபா மேம். ஸோ இம்ப்ளிமெண்டிங் ஆக்ஷன் அடுத்தது. ஸோ த 4th ஸ்டெப். அண்ட் என்ன மோஸ்டா நம்ம என்ன பயப்படுவோம் அப்படின்னா ஒரு எமர்ஜென்சின்னு வந்துச்சுன்னா we are not experts. நம்ம இப்போ ஒருத்தர் எப்படி தூக்கணும் என்னாச்சு? சாரி ஆக்சுவலி இல்ல நான் ஒரு விட்டுட்டேன், நான் பார்த்தேன் ஒரு ஏதாவது. ஸோ people we don't have a training. இப்போ நம்ம நேத்தெல்லாம் பேசியிருந்தோம்ல after +2 சிங்கப்பூர்ல எல்லாம் வந்து finish schooling they have to do 2 years of they should be in army. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபுல் ட்ரைனிங் கொடுத்துருவாங்க இந்த மாதிரி எமர்ஜென்சி டைம்ல எப்படி இருக்கணும், வார் டைம்ல they have to stand by or some இந்த டைம்ல வந்து எப்படி வந்து some எதுலயாவது எப்படி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க வந்து அவங்க சில்ட்ரன் அவங்க வந்து ட்ரெயின் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி சிஸ்டம் நம்ம நிறைய பேருக்கு நம்ம கூட என்னன்னா அதுல ஒரே ஒரு காரியம் நான் உங்களுக்கு ஜஸ்ட் சொல்லணும். இந்த விஷயம் வந்து அதாவது ஆக்சுவலா அந்த சிங்கப்பூர்ல வந்து நான் சொன்னேன்ல இந்த மாதிரி பசங்க நீங்க சொன்னீங்கல்ல இந்த பசங்க எல்லாம் வந்து 2 years கட்டாயமா கம்பல்சரிலி வந்து காலேஜ் ஜாயின் பண்ணணும்னாவே 2 years after their +2 they have to join army. அதுல என்ன ஆச்சரியம் சொன்னீங்கன்னாக்க ஒரு பெரிய மால், அந்த மால்ல எல்லாரும் நம்ம உள்ள போயிட்டு இருக்கிறோம். அந்த சமயத்துல இதே மாதிரிதான் அந்த ஸ்மோக் சம் டேஞ்சர் சிக்னல். எங்களுக்கெல்லாம் அந்த ஸ்மோக் கூட தெரியல, என்ன டேஞ்சர் சிக்னல்னு கூட புரியல. பட் உடனே பாத்தீங்கன்னா அங்கங்க இந்த யங்ஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னாக்க சடனா they barged inside to do some help. உடனே அதை இவாக்குவேட் பண்றதுக்கு அதாவது அவங்களுக்குள்ளார அது போயிருது. எப்படின்னா 2 வருஷம் அவங்கள ட்ரைனிங் போட்டுறாங்க பாருங்களேன்.
அது வந்து இப்ப நம்ம ஊர்ல நாங்க யோசிச்சு பார்த்தோம். நம்ம ஊர்ல வந்து இது மாதிரி ஒரு மால்ல, பெரிய மால்ல ஒரு ஸ்மோக் வருதுன்னாக்க அத்தனை பேரும் மதம் தான் நம்முடைய யூத் எல்லாம் நடந்துட்டு இருப்பாங்க, அல்லது அவங்க தான் எஸ்கேப் பண்றத பாப்பாங்க. The way they behaved to that alarm, அது அமேசிங். என்ன காரணம்? அவங்களுக்கெல்லாம் அந்த மிலிட்டரி ட்ரைனிங் இருக்கிறது எந்த அளவுக்கு அவங்கள வந்து கம்பல்சரி ட்ரைனிங்ன்றது வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்குள்ளார அது வந்து போயிடுதுன்னா, the way they come out to help, உடனே அது come out to help என்னன்னு தெரியல, அந்த எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்கு அவங்க ஆமா இல்ல அந்த எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்கு அவங்க ரியாக்ட் பண்ண விதம் பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருந்தது. நிறைய பேர் இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுல வந்து நிறைய இக்னோரன்ஸ் தான். நம்மளுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஒரு எமர்ஜென்சில நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்க தெரியாது. ஒரு ஈவன் பீப்புள் டோன்ட் நோ. ஆமா ஒரு சிபிஆர் வந்து நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஆம்புலன்ஸ் கூப்பிடணும் கூட தெரியாது அவங்களுக்கு. ஆம்புலன்ஸ் அப்படியே பார்த்துட்டு பதச்சிட்டு நிப்பாங்க, அவ்வளவுதான். தண்ணி கொடுப்பாங்க, அப்படியே நிப்பாங்க. ஃபயர் வந்தா அவங்க தண்ணி கொடுப்பாங்க நம்ம ஆட்கள். அது தவிர நம்ம நிஜமா ஃபேக்ட் சொல்றேன், அடிபட்டாங்கன்னா ஓடி போய் தண்ணி குடுக்குறாங்க. அது அவ்வளவுதான். அந்த பேர் மினிமம் ரோட விட்டு ஓரமா அவங்கள நிக்க வைக்கிறாங்க. அந்த ஒரு பதைப்புல வந்து அவங்க அடுத்து என்ன செய்யணும்ன்றது தெரியறது இல்ல. சோ அதுதான் மேம். இதான் லாஸ்ட் நம்ம முடிக்கிறோம். இது மாடல் ஆஃப் ஹெல்பிங் லேட்டன்ட் இம்ப்ளிமெண்டிங் ஆக்ஷன். நம்மளுக்கு வந்து we don't know how to respond, லைக் எப்படி நம்ம பண்றது. நம்ம ஒரு எமர்ஜென்சினா how do we take actions அப்படின்னு நிறைய பேருக்கு அது தெரியறதே இல்லை. பிகாஸ் ஆஃப் ignorance and நம்ம இதுல தான் நிறைய நடக்குது. ஒரு ஃபயர்னா கால் பண்ணோம், எந்த நம்பர் கால் பண்ணோம். சொல்லுங்க கர்லின். Shall I give an example கொடுக்கவா? ப்ளீஸ் சொல்லுங்க. உங்களை தான் ரொம்ப நேரமா எனக்கு இது தேடிட்டு இருக்கேன். ஓகே, என்னன்னா இது வந்து ஆக்சுவலா ஒரு லைவ் இன்சிடென்ட் ஆச்சு. ஒரு வாட்டி பஸ்ல போகும்போது என்னாச்சுன்னா, பஸ்ல வந்து ஒரு சின்ன பையன், ஆக்சுவலா அந்த பையனுக்கு வந்து ஃபிக்ஸ் வந்துடுச்சு. ஃபிக்ஸ் வந்த உடனே நீங்க சொன்ன மாதிரி யாருக்கும் என்ன பண்ணணும்னே தெரியல. அவன் வந்து ஆக்சுவலா அவன் வந்து ஸ்டெப்ஸ் கிட்ட இருந்தான். ஸ்டெப்ஸ் கிட்ட இருக்கும் போது he was about to fall. அப்போ வந்து டிரைவர், ஐ மீன் கண்டக்டர் வந்து பை காட்ஸ் கிரேஸ் he hold him. அவர் பிடிச்சிட்டாரு. பிடிச்ச உடனே பஸ்ஸை நிறுத்தி அவரை உள்ள இழுத்துட்ட உடனே அது வந்து சீட் வந்து எல்லாம் ஃபுல்லா இருக்கு. ஸோ அதனால சீட் எதுவுமே இல்லை. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, அங்கேருந்து ஒரு நர்ஸ், she was a nurse I believe, சரிங்களா? ஸோ அவங்க வந்தாங்க. what she did is அந்த பையனை வந்து கீழே அப்படியே ஃபிளாட்டா படுக்க வச்சுட்டு ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ, அது வந்து ரைட் சைடு, ஐ டோன்ட் ரிமெம்பர் எக்ஸாக்ட்லி, ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ, ஆமா ஒரு சைடா சாச்சு வச்சு அவனை வந்து இது பண்ண சொன்னாங்க. ஆமா, that is the best part to do with dealing with the epilepsy. Yes. So இது வந்து நீங்க சொன்ன மாதிரி nobody could have done it. இங்க நார்மல் பீப்புளுக்கு வந்து இது வந்து எப்படி ஹேண்டில் பண்றதுன்றது தெரியாது. பிகாஸ் இக்னரன்ஸ் தான் ஆக்சுவலா. ஸோ ஆனா அவங்க வந்து கரெக்டா அவங்க ஹேண்டில் பண்ணி அவன் வந்து ஃபிக்ஸ் எல்லாம் வந்து சாவியை கொடுங்கன்னு இருந்தாங்க. பட் she said no, அதெல்லாம் வேணாம், நீங்க ஒரு சைடா இது வச்சு சாய்க்க வச்சு மேடம் காம். அவன் கொஞ்சம் காம் ஆன உடனே அவன்கிட்ட போன் வச்சிருந்தானா ஞாபகம் இல்லை எனக்கு. பட் அப்படி கொஞ்ச நேரம் அப்படி இருக்க வச்சுட்டு எங்கேருந்து ஏறினா என்னன்னு அவனோட டீட்டெயில் எல்லாம் கலெக்ட் பண்ணி எங்கேருந்து ஏறினானோ அங்கேயே கொண்டு போய் விடுற மாதிரி ஏதோ பிளான் பண்ணாங்க. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஹேப்பன்ட். ஸோ நீங்க சொன்ன மாதிரி ஒரு இக்னரன்ஸும் ஒரு ரீசனா இருக்கலாம் ஹெல்ப் பண்ணாம இருக்கிறதுக்கு. கரெக்ட். தெரியாத ஒண்ணு, இக்னரன்ஸ் ஒண்ணு, ரெண்டுமே வந்து இதுல இம்பாக்ட் ஆகுது நிறைய. ஆக்சுவலா இது வந்து இந்த சைட்ல படுக்க வைக்கிறது அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் ஃபார் காமிங் டவுன். ஆக்சுவலா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சயின்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வென் நீங்க அப்ஃப்ரண்டா வந்து லே பண்ணிட்டு இருக்கும் போது the person who is getting epilepsy, right, அவங்களுக்கு அந்த வாய் வந்து கொஞ்சம் ஓபன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, என்விரான்மெண்ட்ல இருக்க ஏர் வந்து உள்ள போகும். ஸோ தே ஸ்டார்ட் பப்ளிங் அப். இந்த பப்ளிங் அப் அப்படின்றப்போ அவங்களுக்கு அவங்களுடைய பிரீத்திங் கண்ட்ரோல்ல இருக்காது. பப்ளிங் அப் பண்ணும்போது என்ன ஆகும்னா, தேவையில்லாத ஏர் உள்ள போய் ஸ்ட்ரோக் ஆயிடும். அந்த ஸ்ட்ரோக்கை தவிர்க்கிறதுக்கு தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தே வில் டர்ன் ஹிஸ் பாடி டு ஒன் சைட்
அண்ட் அதை வந்து வாயை க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்ப என்ன ஆகும், பபிள் ஏர், தேவையில்லாத ஏர் உள்ள போறது அவாய்ட் ஆகும். ஸோ த பர்சன் வில் நாட் கெட் ஸ்ட்ரோக். அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. அண்ட் போன் கீ எல்லாம் ஏன் கூடாதுன்னு சொல்றாங்கன்னா, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தி பாசிட்டிவ், அந்த நோடு, அது என்ன சொல்லுவோம், இந்த பாசிட்டிவ் இம்பல்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா பிரெயின்ல, அது வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் எபிலெப்சி டைம்ல. இதெல்லாம் முந்தி காலத்துல தெரியாம கீஸ், இரும்பு இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரைனிங் ஃபார் தி ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இல்லையா? கொடுத்துருவோம். ஆக்சுவலா வந்து லங்ஸ்ல ஆஸ்பிரேட் ஆகுது. வாட் தட் அந்த சலைவா வந்து உங்களுக்கு லங்ஸ்ல போய் ஆகிறதுக்காக அந்த வேலையை பண்ணுவாங்க இல்ல. ஆஸ்பிரேஷன் ஒரு அது நெக்ஸ்ட், பட் முன்னாடி வந்து சோக்கப் ஆயிடும் உங்களுக்கு. ஆஸ்பிரேஷன் இஸ் தி ரீசன். ஆமா, தட் இஸ் தி மெயின் ரீசன். அதனால சோக்கப் ஆயிட கூடாதுன்றதுக்காக தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ரைட் போஸ்டர்ல இருந்து அவங்க சைடுல படுக்க போட்டு இது பண்ணுவாங்க. one more point, ma'am. Ma'am, ஆனா இப்போ வந்து there are lots of online facilities being available. யாரோ somebody was trying to say. Yes ma'am. Yes ma'am. Ma'am, ரைட் சைடுல ஒரு பக்கம் சாட்சி படிக்கிறது ரீசன் பாத்தீங்கன்னா, ஹார்ட் வந்து லெஃப்ட் சைடுல இருக்கு மேம் எல்லாருக்குமே. ஸோ லெஃப்ட் சைட்ல இருக்கும்போது ஹார்ட் பம்ப் ஆகிற எல்லா பிளட்டுமே வந்து பிரெயின் போகும் ஈஸியா. நீங்க இதே வந்து உல்டாவோ இல்லை வேலைக்கோம்னா பிரெயினுக்கு போக வேண்டிய பிளட் சப்ளை வந்து அந்த அளவுக்கு ஃப்ரீக்வெண்டா இருக்காது. ஸோ அதனால என்ன ஆகும்னா ஹைஃபாக்சியா கண்டிஷன் மாதிரி ஒரு கிரியேட் ஆயிடுச்சு. அவங்களுக்கு வந்து இன்னும் அந்த ஃபர்தரா தான் எக்ஸாகரேட் ஆகும்போது அதை ரிலீவ் ஆகாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ரைட் சைடு பக்கமா ஒதுக்கி வச்சு படிக்க வைக்காங்கன்னா, லெஃப்ட் சைடு வந்து மேலே இருக்கிற மாதிரி பார்த்துப்பாங்க. ஸோ லெஃப்ட் சைட்ல எல்லாம் ஹார்ட் வந்து மேலே இருக்கும். பம்ப் பண்ணும்போது பம்ப் பண்ணுற அந்த ப்ரெஷர்ல எல்லா பிளட்டும் வந்து பாத்தீங்கன்னா பிரெயினுக்கு ஈஸியா கிடைக்கிற மாதிரி அவைலபிலிட்டி வந்து கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. அதுவும் ஒரு ரீசன். Thank you. Actually நம்ம Suleiman, you made it happen. Actually இதுல இருந்து கொஞ்சம் டிவியேட் ஆயிட்டோம். சரி, ஓகே, thank you for all your inputs. No, I said you made it happen. Thank you, ma'am. Thank you. Yeah, thank you, Suleiman. Thank you. என்னன்னா இந்த சோ இப்போ நம்ம வந்து இதோட நம்ம இது முடிஞ்சிருது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து அதர் டிட்டர்மின்ஸ் ஆஃப் ஹெல்பிங். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ஃபோர் நம்ம வந்து ஸ்டில் வி ஹெல்ப் அப்படின்னா, ஒய் வி ஹெல்ப் அப்படின்னா, பர்சனாலிட்டி, altruistic personality. So they are actually people despite whatever the situation. அவங்க என்னன்னா அன்னைக்கு அந்த சொன்ன வீடியோல அவர் உயிரே ஆக்சுவலா அவரும் தண்ணியில இறங்கி இருந்தான்னா அந்த அவரும் எலக்ட்ரிக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு இல்லையா அந்த வீட்டுல இந்த பையனை காப்பாற்ற போய். பட் ஆனா லுக் அட் ஹிஸ் ஆட்டிடியூட், லைக் சரி வாட் எவர் ஹேப்பன்ஸ் நம்ம அந்த சின்ன பையனை எப்படியாவது காப்பாத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தண்ணிக்குள்ள இறங்குறாரு. So the altruistic personality is நம்ம அவங்க வந்து என்னன்னாலும் they cannot stop, they go help, they go help the co-workers, even they go up to even donating their organs. போயிட்டு ஒரு கிட்னி கொடுக்கறது அந்த மாதிரி. So they go நிறைய வாலண்டியரிங் இது பண்ணுவாங்க, ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஈவன் சில்ட்ரன், இது ஆக்சுவலி ஆர்டிஸ்டிக் பர்சனாலிட்டி வந்து திடீர்னு வரதில்லை. ஆக்சுவலி இது வந்து சின்ன வயசுல இருந்தே நிறைய பேருக்கு வந்து இம்பைப் ஆயிருக்கு உள்ள. மேபி பேரண்ட்ஸ் ஆர் தி சரௌண்டிங்ஸ் ஆர் மேபி தி டீச்சிங், ஈவன் தி ரிலிஜியஸ் டீச்சிங், எது வேணா இருக்கலாம். நான் நிறைய இவங்க நான்சி அவங்க வந்து பண்றாங்க ப்ரீ ஸ்கூல்லே வந்து they see some of the children are very helpful, ஷேர் பண்றது, ஹெல்ப் பண்றது. அது பாத்தீங்கன்னா it is been carried forward to the even the childhood or even early adulthood. So அது வந்து டெவலப் பண்ணிக்கிறதா. ஆக்சுவலி வந்து they have a strong other concern, அதுதான் போட்டுருக்காங்க. they have a strong other concern. So அந்த personality தான் it is also heritable, they say. And the personality they will go beyond, they will go
1 mile apart, like they go extra mile and go help people. So that and the personality அது இருக்கிறவங்க. ஸோ அந்த மாதிரி சில பேர் இருக்கிறாங்க நம்ம சொசைட்டில அப்படின்னு சொல்றாங்க. சரி, நெக்ஸ்ட் வந்து ஜெண்டர் டிஃபரன்ஸ் இன் ஹெல்பிங். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பெரிய டிபேட்டே வைக்கலாம் ஆக்சுவலி, பட் ஆனால் நமக்கு டைம் இல்லை. ஹூ இஸ் மோர் ஹெல்ப்ஃபுல், விமென் ஆர் மென்? சொல்லுங்க பார்க்கலாம். யாரா புக் படிச்சீங்க? Women. Why? Please, other mutes. Other person, please mute. Women. Why, Sulaiman? They have எப்படியும் அவங்களுக்கு வந்து மதர் கைண்ட்னஸ் இருக்கு மேம். ஸோ ஐ ஃபெல்ட் they are generally very kind hearted. You are very kind-hearted, Sulaiman. ஏன்னா ஒரு மேனா இருந்துட்டு ஒரு டக்குன்னு விமன் சொன்னீங்க பாத்தீங்களா, அதுவே எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஓகே, எனிபடி வாண்ட் டு டிஃபர் வித் him? யாராவது இல்ல மெயில் தான் அப்படின்னு யாராவது சொல்றீங்களா? Anybody? Nobody wants to differ with him? என்னப்பா இருக்கீங்களா? So nobody wants to differ with you, Sulaiman. Yeah, I think most of them are females, that's why maybe we agree to it. இல்ல I differ with them. I differ. இல்ல ஆக்சுவலா லேடிஸும் ஜென்ஸும் வந்து நிறைய பண்றாங்க. லேடிஸ் மட்டும் சொல்லிட முடியாது. there is an equal contribution. Family oriented சொல்லியிருக்காரு அவரு. ஆமா, சுலைமான் family oriented சொல்லியிருக்காரு. mother's love, mother அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. but there is an equal contribution. Men and women both are doing the same. So yeah, some men, they say they do it, they want to demonstrate that bravery or heroism. They want to look like a hero in the eyes of the people around. அதெல்லாம் நம்ம நிறைய மூவிஸ்ல கூட பார்த்திருக்கோம். அது பண்ணியே ஃபேமஸ் ஆயிடுவாங்க. சும்மா அந்த மாதிரி பண்றவங்க சில பேர் தான். பட் மோஸ்ட்லி மென் only help because of their physical strength. இப்போ அதுக்கு அவங்க இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி இருக்கிறாங்க, வேர்ல்ட் ட்ரேட் சென்டர். ஸோ வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் கீழே விழும் போது மோஸ்ட்லி மென் only went, they gave their life. போய் ஃபயர் ஃபைட்டர்ஸ், போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இவங்கெல்லாம் போய் பாடி தூக்கிட்டு வர்றது. ஏன்னா அவங்க அந்த பிசிக்கல் ஸ்ட்ரென்த்னால போய் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம இப்போ ஃப்ளட்டு தான் சொன்ன, நம்ம அன்னைக்கு பேசும்போது கூட என்ன சென்னையில ஃப்ளட் வரும்போது ஹவ் மென் ஒன்லி, லைக் நைட்லாம் நம்ம போய் ஹெல்ப் பண்ண முடியாது. ஸோ நைட்லாம் போய் போட்ல போய் இறங்கி நிறைய மென் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மென் ஆல்சோ they do it. பட் நீங்க சொன்ன மாதிரி, சுலைமான் சொன்ன மாதிரி, whether they have this altruistic personalityயோட பண்றாங்களா இல்ல they take responsibility for doing it. ஏன்னா சின்ன வயசுல இருந்து நிறைய பேர் இந்த NCCல எல்லாம் இருப்பாங்க. அவங்கலாம் பார்த்தா அவங்களே போய் வாலண்டியர் பண்ணி போய் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கு. And there are different reasons, and women also, they say same அந்த வேர்ல்ட் ட்ரேட் சென்டருக்கு விழும்போது நிறைய பேருக்கு they lost their arm, இது கிட்னி ப்ராப்ளம் வந்துச்சு. அப்போ வந்து women gave, they started donating the blood, they raised money for the families, and they adopted the children அவங்களுடைய அந்த மாதிரி. ஸோ நிறைய விமெனும், ஸோ இட் இஸ் நாட் லைக் விமென் ஆர் men, it's like both have have the equal urge for helping. So அதுதான் the psychologist says, it's not like men or women, both are human being தான். நமக்கு எல்லாருக்குமே வந்து we can sense danger, we can sense emergency, we can sense the pain. ஸோ அதனால வந்து எல்லாருக்குமே அடிச்சா வலிக்கும் அந்த மாதிரி தான். ஸோ அதனால the emotions எல்லாமே வந்து சேம் தான். ஸோ அதனால we both are equal. So there's no gender difference in helping. So adula and the conclusion varanga. So third thing is attribution and helping. So idhula வந்து என்னன்னா attributions and helping also நிறைய விஷயம் இருக்கு. ஆக்சுவலா
குட்டி குட்டியா நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஐ டெல் ஒன் பை சம்டைம்ஸ் வி ஹெல்ப் பீப்புள் whom we like. இப்போ நம்ம ஸ்கூல் காலேஜ்லேயே நம்ம பார்த்தா நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவோம். தென் தி காலேஜ் ஃப்ரெண்ட் இன் ஜென்ரல் அப்படின்னு சொல்றதை விட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு வந்து நம்ம ரொம்ப ஹெல்ப் பண்ணுவோம். நான் இப்போ ஏதாவது ஒண்ணுன்னா உடனே அந்த க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் டக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் ஓடி வருவாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க. மற்றவங்கலாம் வந்து ஒரு கெஸ்டா வருவாங்க அந்த மாதிரி. ஸோ attribution and helping also differs. எப்படின்னா is this person worthy of my help, or this person need my help when I'm really emotionally connected. நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குதுல, குட்டி குட்டி பாயிண்ட்ஸ், when really I'm emotionally attached to this person, and so அதனால நான் ஹெல்ப் பண்றேன்னா, and this person is worthy of my time and my energy. I have to really contribute to this person. So அந்த மாதிரி கேள்வி இருக்கு. And what kind of help? இப்போ நம்ம ஒரு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னா, அப்பார்ட் ஃப்ரம் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம இப்போ ஜென்ரலா ஒரு ஹெல்ப் பண்றோம், ஒருத்தர் வந்து ஹெல்ப் கேட்கறாங்க அப்படின்னா, இப்போ காசாவே கேட்கறாங்க வச்சுங்களேன். வந்து நீங்க ஸ்டோர்ல இருந்து வெளியே வரீங்க, வரும்போது எனக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க சார், எனக்கு ஒரு ஷர்ட் வாங்கி கொடுங்கன்னா, do you think you will do it? I don't do it. அதே ஒரு லேடி வந்து நிக்குது வச்சுங்க, ஒரு குழந்தையோட நிக்குது, என் குழந்தைக்கு பாலே இல்லை சார், நான் பால் வாங்கணும், அது குடிக்கவே இல்லை, அது பசியா இருக்கு குழந்தைன்னு, immediately you do the helping. So the attributions and your attitude towards helping வந்து it changes according to the people around, and according to your emotions, and according to your time, your the self worthy. உங்களுக்கு வந்து இந்த பர்சனுக்கு is really worth it அப்படின்னு சொல்லி, ஸோ இந்த பர்சன் இப்போ மில்க் கேட்குற பர்சன் வந்து இஸ் ரியல் worth அப்படின்னு நினைக்கிறாங்க நிறைய பேர். அதனால வந்து they go and help people. So they are deserving. Next வந்து whether these people are deserving. And அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து they very judgmental. Do they brought the problems on themselves? Okay, and why can't they solve the problems? அந்த மாதிரி நிறைய நம்மளுக்கு வந்து attributions இருக்கு. So when we are helping, say இவங்களுக்கு வந்து இவ்வளவு படிச்சிருக்காரு, இவருக்கு வேலையே கிடைக்கல அப்படின்னா, some problem with him, like maybe is he not doing his interview well? நான் இல்ல, நான் சொல்ற சில விஷயங்கள்லாம் அந்த மாதிரி நம்ம நிறைய attributions வந்து நம்ம யோசிப்போம். அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி என்ன சொல்றாங்கன்னா, ஈவன் கிளாஸ் இங்க கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் வந்து, ஒரே கிளாஸ் ரூம்ல வந்து எனக்கு நோட்ஸே எடுக்க பிடிக்காது, எனக்கு அது செம போரு அப்படின்னு சொல்றவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்களா? இல்ல எனக்கு வந்து ஐ couldn't அண்டர்ஸ்டாண்ட் ஆக்சுவலி, ஸோ ரொம்ப ஃபாஸ்டா போறாங்க டீச்சர், ஸோ ஐ couldn't டேக் நோட்ஸ், கேன் ஐ borrow your notes அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? ஸோ அதுலயும் வந்து அந்த ஆட்ரிபியூஷன்ஸ் அவர் வைக்கிறார். அதுக்கப்புறம் வந்து தேர் ஆர் அதர் இது எப்படின்னா, இதுலயும் வந்து இவர் டூலி அப்படின்னு சொல்ற ஒரு சைக்காலஜிஸ்ட் சொல்ற, அவர் ஒரு சினாரி எடுத்துட்டு வரும்போது, அண்ட் டூ யூ ரியலி, இப்போ உங்களுக்கு வந்து ஹீஸ் புட்டிங் எ க்வெஸ்சன், நீங்க வந்து இப்போ ஒரு எய்ட்ஸ் ஹோம் நடக்குது அப்படின்னு சொன்னா, அதுல போயிட்டு நிறைய வாலண்டியர்ஸ் ஹெல்ப் பண்றாங்க, அங்க அப்ராட் எல்லாம் நிறைய பேர் ஹெல்ப் பண்றாங்க. அப்படி ஹெல்ப் பண்ணும்போது யாருக்கு அதுலயே வந்து டிஃபரன்ஷியேட் பண்றாங்க. எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றாங்கன்னா, இவங்களுக்கு எதனால எய்ட்ஸ் வந்துச்சு, ஸோ இவங்களுக்கு வந்து இப்போ இதனால பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனால வந்துச்சா, இல்ல த்ரூ இல்லிசிட் ட்ரக்ஸ் இல்ல செக்ஸ்னால வந்துச்சா, அன்ப்ரொடெக்டட் செக்ஸ் அதனால சொல்லிட்டு அவங்க டிஃபரன்ஷியேட். ஸோ இவங்க என்னன்னா, ஓகே இந்த மாதிரி இவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ தே சூஸ் இந்த மாதிரி ஒரு ஹோம் ஃபார் சில்ட்ரன், ஃபார் ஏஜ் சில்ட்ரன், அந்த மாதிரினா அவங்க சூஸ் பண்ணி வாலண்டியர் பண்றாங்க. அண்ட் பீப்புள் ஆல்சோ தே வெரி பர்டிகுலர் டு ஹெல்ப் விக்டிம்ஸ் ஆஃப் இப்போ நேச்சுரல் டிசாஸ்டர்ல இருக்காங்க, அவங்களுக்கு வந்து போய் ஹெல்ப் பண்றாங்க. இந்த மாதிரி நம்ம சொன்னோம்ல ஃப்ளட், அந்த மாதிரி நம்ம போய் ஹெல்ப் பண்றோம். ஸோ தேர் ஆக்சுவலி பிகாஸ் அவங்களுக்கு அது தெரியாது, நம்ம என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, இது அவங்களால வரல, அது அவங்களுக்கு தானாவே வந்துச்சு, அவங்க லைஃப்ல இப்படி it just happened that way. That's why now we go and help, they need our help, and so we go and volunteer அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஆட்ரிபியூஷன்லாம் நமக்கு இருக்கு.
வென் வி ஹெல்ப் அதர்ஸ். ஸோ அதனால ஈவன் இப்போ நான் இப்போ ஆக்சுவலி வெள்ளூர்ல ஒரு எய்ட்ஸ் ஹோம் ஒன்று இருக்கு. ஆக்சுவலா என்னோட ஹஸ்பண்டோட அண்ணன் தான் அவர் வந்து அவரும் அங்க மலேசியால இருக்க ஒரு சர்ச் மெம்பரும் அதை நடத்திருந்தாங்க ரொம்ப நாளா. ஒன்லி ஃபார் சில்ட்ரன், எய்ட்ஸ் அஃபெக்டட் சில்ட்ரன் சொல்லிட்டு அந்த ஹோம் நடத்திட்டு இருந்தாங்க. பட் அதை பாஸ்டர் இறந்தனால வி கேவ் டு சிஎம்சி. சிஎம்சி போனா அங்க பாத்தீங்கன்னா நிறைய வாலண்டியர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணாங்க அந்த சில்ட்ரனுக்கு. பிகாஸ் தே சில்ட்ரன் தே டோன்ட் நோ ஈவன் தே ஹேவ் எய்ட்ஸ். அந்த மாதிரி ஒன்று இருக்கு. நம்ம அதனாலதான் நம்மள இப்போ டிஃப்ரெண்டா ஒரு ஹோம்ல போட்டிருக்கிறாங்க. அதனால அண்ட் தே பீன் ட்ரெயின்ட் எப்படிலாம் இருக்கணும், எப்படி அடிப்படாம வச்சுக்கணும் அப்படிலாம் நிறைய ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஈவன் தோ தேர் எய்ட்ஸ் சில்ட்ரன், ஐயோ நம்மளுக்கு எய்ட்ஸ் ஒட்டிக்குமே அப்படின்னு இல்லாம நிறைய வாலண்டியர்ஸ் வந்து ஈவன் சிஎம்சி ஆல்சோ தே செட் வில் டேக் இட் அப். பரவாயில்ல, வி வில் டேக் அப் த ஹோல் ஹோம் அண்ட் வி வில் அதே மாதிரி நாங்கள் இன்னும் நிறைய ஃபெசிலிட்டி கொடுத்து நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ அதால ரியலி திஸ் பீப்புள் ஆர் வர்தி ஆஃப் அவர் ஹெல்ப் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அதுலேயே வந்து ஐ டோன்ட் நோ வெதர் வி நீட் டு ரைட் திஸ். யூஎஸ்ல இருந்து லிபரல்ஸ் அண்ட் கன்சர்வேட்டிவ் பீப்புள் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல we have to go and help irrespective of whatever unjustful social practice or எதுனாலும் வந்து the people need help. அதனால அவங்க போய் we are designed to help other people அப்படின்னு சொல்லி லிபரல்ஸ் சொல்றாங்க. கன்சர்வேட்டிவ் பீப்புள் என்ன சொல்றாங்கன்னா அண்ட் இன்டர்னல் attributions நிறைய இருக்கு. the lack of effort, the ability of the அவங்களே ஹெல்ப் பண்ணிக்கூடாதா, இண்டிவிஜுவல்ஸ் அவங்க போய் இன்னும் கொஞ்சம் உழைச்சி காசு பண்ணக்கூடாதா, அவங்களே ஜாப் தேடிக்கூடாதா. ஸோ அவங்களுக்கு வந்து கன்சர்வேட்டிவ் பீப்புள் மோர் ஆஃப் நெகட்டிவ் அவுட்கம் வந்து கொடுக்குறாங்க. லிபரல்ஸ் வந்து சொல்றாங்க இல்லை, ஹெல்ப் அப்படின்னா யூ ஷுட் நாட் ரீசன் அவுட், யூ ஹாவ் டு ஹெல்ப் பீப்புள், வி ஆர் ஜஸ்ட் வி ஹாவ் ப்ரோக்ராம் டு ஹெல்ப் பீப்புள் அப்படின்னு சொல்லி two group of people they are saying it. ஸோ இதுதான் வந்து அதர் டிட்டர்மின்ஸ் ஆஃப் ஹெல்பிங். இது 3 நம்ம எழுதணும். இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா மேபி யூ ஹாவ் டு ரைட் ஆல் திஸ் 3. ஸோ இது ஓகேவா உங்களுக்கு? புரிஞ்சுச்சா? altruistic personality, the person itself is he's got that personality to help. He'll go volunteer, he'll go help people. அந்த மாதிரி ஜெண்டர் டிஃபரன்ஸ் நம்ம இப்போ பேசணும், நம்ம யார் நல்லா ஹெல்ப் பண்றாங்க. Then attributions, different attributions in helping. So this how you emotionally connect the person, or your empathy towards the person, or this person is worthy of my time, my help, அந்த மாதிரி. ஸோ அதுக்கு நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தோம் இல்லையா, எய்ட்ஸ் அந்த மாதிரி. ஸோ இது நீங்க உங்களுக்கு என்ன பர்சனல் எக்ஸாம்பிள்ஸோ நீங்க வச்சு நீங்க எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் போலாமா? எல்லாம் தூங்கிட்டீங்களா? ஹலோ எவ்ரிவன். Yes ma'am. Here ma'am. Okay, fine. Next, reaction to receiving help. Okay, so இது கொஞ்சம் லைட்டா ட்ரையா இருக்கும். பட் however நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன் because I think we are lacking time. What is the time now? 8:50 na 8:30 30 ma'am. 8:30 ma'am. 8:30 okay. முடிக்கலாமா இல்ல we'll carry it to tomorrow? Depends on how much is left ma'am. Is much left, நிறைய இருக்கு. 4 pages more, but இது மட்டும் நான் சொல்லிடுறேன். Okay, reaction to இது மட்டும் சொல்லிடுறேன். The cultural differences are very easy, so அதனால we can go faster. So இதுல வந்து reaction to receiving help, இதுல நீங்க நிறைய விஷயம் நம்ம இதுலயும் இதே மாதிரிதான் குட்டி குட்டியா நிறைய விஷயம் நம்ம ரிசீவிங் ஹெல்ப். Some people reaction to receiving help பாத்தீங்கன்னா I have seen that in my own life. Actually ஒரு family, they have 3 children, and so அவர் வந்து ஆட்டோ ஓட்டுறாரு. பட் ஆனா the first child வந்து படிக்க வைக்க முடியல.
ஸோ அவங்க வந்து பாதியிலே நிறுத்திடுறாங்க. அண்ட் அந்த 2வது பொண்ணை கம்ப்ளீட் பண்ண வைக்கிறாங்க கிராஜுவேஷனை. The third son, they send him to some diploma. That guy also actually he stopped halfway. So then but this girl very good actually with maths. So I told her, you come and teach my girl. Appa my girl was like 7th standard அந்த மாதிரி. So when I come and help அப்படின்னா 10th இப்போ அவங்களாம் பண்ண முடியாது. ஸோ அதனால when she was very small, you just come help. ஒரு சின்ன ஸோ இன்டர்ன் ஐ வில் ஹெல்ப் யூ, நீ நான் கரஸ்பாண்ட்ல சேர்த்து விடுறேன், நீ வந்து படி அப்படின்னு நான் சொன்னேன். டு மை சர்ப்ரைஸ் ஷி ரிஜெக்டட் மை ஹெல்ப் ஆக்சுவலி. ஷி செட் இல்லை வேண்டாம், எங்கள் டேடிக்கு எப்போ முடியுமோ அப்போ படிக்க வச்சுப்பாங்க, ஸோ ஐ டோன்ட் வாண்ட் யுவர் ஹெல்ப் அப்படின்னு சொல்லிடுச்சு. சொன்னோன்னே ஆக்சுவலாக வந்து நம்ம ஒரு இதில் தான் சொல்கிறோம், பட் ஆனால் அவங்க ரியாக்ஷன் வந்து ஸோ சர்ப்ரைசிங் ஃபார் மீ. ஸோ அதில் தான் இதை வந்து சொல்கிறாரு அவர். ஸோ சம் பீப்புள் தே டோன்ட் வாண்ட் அவர் ஹெல்ப். நம்ம வந்து வாலண்டரியாக போய் நம்ம ஒரு ஹெல்ப் கொடுக்குறோம் அப்படின்னா தே டோன்ட் நீட் அவர் ஹெல்ப் பிகாஸ் ஆஃப் தேர் செல்ஃப் எஸ்டீம் ஒன்று இருக்குது. ஸோ அவங்க வந்து அந்த ஹெல்ப்பை வாங்குறத வந்து அவங்க ஒரு எம்பாரஸ்மெண்ட்டாக நினைக்கிறாங்க. அவங்க ஒரு வந்து இட்ஸ் நாட் நீடட், ஒரு நெகட்டிவ் இதுவாக நினைக்கிறாங்க. இப்போ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதே மாதிரி தான் இந்த எய்ட்ஸ் இந்த மாதிரி ஓல்ட் ஏஜ் ஹோம்ல எல்லாம் போய் ஒர்க் பண்றாங்கல்ல கேர்ள்ஸ் எல்லாம், சில ஐ மீன் தே ஆர் நாட் ஃப்ரம் அ வெரி ரிச் பேக்ரவுண்ட். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் போய் ஹெல்ப் கேட்கறதுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்கு, ஈவன் இஃப் இட்ஸ் வெரி லிட்டில் வாட் வி ரிசீவ் in volunteering, better we come volunteer the old age people or other homes. நாங்கள் வந்து பண்ணுறது we feel better. அவங்களுக்கு ஒரு அது ஒரு செல்ஃப் எஸ்டீமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. பிகாஸ் தே அண்ட் அவங்க இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம இவங்க ஸ்டேட்டஸ் அதிகமாக இருக்கு, தட்ஸ் வை தே ஹாவ் மோர் ரிசோர்ஸ், that's why they come and help us. They அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு இன்இக்வாலிட்டி, ஒரு அவங்களுக்குள்ள ஒரு என்ன சொல்றது, ஒரு தாழ்வு மனப்பான்மை வருது, ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கூட வருது. இந்த மாதிரி these people are have high status and power, that's why they come and ஒரு அவங்களுக்கே அது செல்ஃப் த்ரெட்டனிங் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு for the people who receive the help. So அதனால some people they reject help, they don't want help. அதனால நம்ம வந்து ஹெல்ப் பண்றது கூட அவங்க வந்து டிசர்விங்கா, அவங்க உண்மையிலேயே நம்ம ஹெல்ப் தேவையான்றது பார்த்து நம்ம ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்கும். ஆக்சுவலி மேம் இப்போ சித்ரா மேம் சொன்னது இது இங்க வரும்னு நினைக்கிறேன். நீங்க இப்போ அமிச்சிங்களா மேம், நீங்க அந்த காஃபி தூளை இதை சொல்லிட்டு, ஸோ வி கோ அண்ட் கிவ் இட் அண்ட் வி ட்ரீட் தம் ஈக்குவலி அப்படின்னு சொல்லி சித்ரா மேம் சொன்னாங்க. கரெக்டா மேம்? இருக்காங்களா அவங்க? Hello, ma'am. Hello. No, I guess, ma'am. Okay, fine. So she sent one message. So adula vandu it says and so they don't expect any help because of the self-esteem, and they like to endure hardship then rather than getting a help from people. And so அதுதான் அவங்க what that Nadler says, this kind of help is perceived as dependency oriented. So இந்த மாதிரி இந்த டேர்ம்ஸ் தான் நீங்க எழுதணும்னு நினைக்கிறேன். So dependency oriented யோசிக்கிறாங்க, because I feel like I'm independent on the other person. So the helper it takes control of my situation and solving problem. So I'm not really comfortable அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அதனால and they refrain from taking it, or they react negatively. நீங்க சொன்ன மாதிரி blunt-ஆ they just say no, I don't want your help அப்படின்னு சொல்றது, because of their self-esteem, and they feel that I should not be dependent on this person அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. And
ஸோ ஆக்சுவலி வந்து வாட் த சைக்காலஜிஸ்ட் ஃபீல் இஸ் பெட்டர் டிபெண்டன்சி ஓரியன்ட் இல்லாமல் யூ கிவ் அட்டானமி ஓரியன்ட் ஹெல்ப். தட் ஆக்சுவலி வந்து நீங்கள் வந்து எப்படி பண்ணோன்னா யூ கேன் ஆக்சுவலி ஒரு ஜாப் இன்டர்வியூ அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது, நீங்கள் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து some of the help, like there are many help that you can do without affecting their self-esteem. So அப்படி நீங்க பண்ணீங்கன்னா that is called is a autonomy oriented help, not a dependent oriented help. So நான் அவங்க நம்ம சார்ந்து இல்லை. So once I get this help, அவங்களுக்கு எனக்கு சம்மதம் இல்லை, then I can take over my family, I can help my own family அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி மென் தான் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்களாம். ஹெசிடேட் டு take help, monetary help directly. Instead they are very மற்ற மாதிரி like providing job or arranging for an interview, அந்த மாதிரி நம்ம வந்து ஹெல்ப் பண்ணும்போது it will be beneficial in a long run for them. So help பண்ணும்போது கூட we go for a autonomy oriented help. So that is the reaction to the receiving help. So when you receiving end people kuda nama paakணும் அவங்க really they need help or அவங்க self esteem நம்ம affect பண்ணாம இருக்குறோமா, and so அவங்க நம்ம depend பண்ணி இல்லாம இருக்குறாங்களா, and so better offer them a autonomy oriented help. மேம் ஒரு ஹெல்ப், ஒரு அத மாதிரி ஒரு இது சொல்லவா? ஹெல்ப் ஐ மீன் சொல்லுங்க, எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இப்போ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், சரிங்களா? ஸோ ஹஸ்பண்ட் வந்து ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லும் போது ஒய்ஃப் வந்து அவங்க அம்மா அப்பாட்ட இருந்து பைசா வாங்கி தரேன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ பட் அது வந்து மோஸ்ட் ஆஃப் த ஹஸ்பண்ட்ஸுக்கு வந்து தட் வில் நாட் சிட். எஸ், உங்க அப்பா வயசுல நான் பிஸ்னஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி ஒரு செல்ஃப் எஸ்டீம் வந்து அங்க குறுக்குல வரும். So that might sit in this kind of a example. Correct? Correct. Other men they hesitate to take the help. Yeah. Help because அது வந்து அவங்களோட செல்ஃப் எஸ்டீமை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கரெக்ட். எஸ். ஓகே, நம்ம கல்ச்சரல் டிஃபரன்ஸ் போலாமா இல்ல நம்ம நாளைக்கு முடிக்கலாமா? குயிக்கா சொல்லிடுவா. What people think? என்னாச்சுப்பா எல்லாரும்? Can we go for the cultural issues in helping? Hello everyone. We can hear you, ma'am. Yeah, can we go ahead with the cultural difference? Yes, ma'am. Cultural issues were nothing but Yes, ma'am. Yeah. Just a small இது is nothing but இங்கே வந்து பாத்தீங்கன்னா இந்தியன்ஸையும் அமெரிக்கன் ஸ்டூடெண்ட்ஸையும் கம்பேர் பண்றாங்க. ஆக்சுவலா வந்து இந்தியனோட மென்டாலிட்டியும் இந்தியன் அமெரிக்கன்ஸோட, ஆக்சுவலி அமெரிக்கன்ஸ் வந்து when they help even for their own kith and kin donating இது கிட்னி அதெல்லாம் வந்து ரொம்ப யோசிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா they're very selective in helping Americans, I mean the Western people. And here Indians வந்து இங்க பார்த்தீங்கன்னா even the Indians were studying in US also, so they are very friendly. They help and they go and volunteer in many places. And so அவங்களே டிஃப்ரென்ஸ் சொல்றாங்க. நம்மளே சொல்லலை, நம்மளை பத்தி நம்ம பெருமையா சொல்லல. புக்லயே வந்து பெர்லோ அண்ட் வீக்ஸ் அவரே வந்து சொல்றாரு, ஏன்னா the Indian engineers who work in American side, and they are more willing to help people who are in need
than the people who are than the Americans, because they don't want unwanted interruption in their time. And அவங்களுக்கு அது பெனிஃபிஷியலா இல்லை. பர்சனலி இட்ஸ் நாட் பெனிஃபிட்டிங் தெம். ஸோ அதனால அமெரிக்கன்ஸ் தே டோ நாட் ஹெல்ப் பிகாஸ் ஆஃப் திஸ் 2 ரீசன்ஸ். பிகாஸ் அவங்களுக்கு செல்ஃப் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, and they don't want to waste their time, and they don't want interpret in the interrupt unwanted interruption. அவங்கள நம்ம இன்டரப்ட் பண்றோம், இல்ல அவங்களுடைய டைமிங் இன்டரப்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்க பண்றது இல்லை. அமெரிக்கன்ஸ் தே டோன்ட் ஹெல்ப் அப்படின்னு சொல்றாங்க. பட் இந்தியன்ஸ் தே கோ ஹெல்ப் பீப்புள் அண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலதான் இப்போ நம்ம அன்னைக்கு பேசினப்போ தேர் ஆர் லைக் குட் சமாரிட்டன் லாஸ் அதெல்லாம் எடுத்துட்டு வராங்க டு கம்பல்சரி மேக் ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்ப் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு. And one important actually என்ன சொல்றாங்கன்னா, one difference between the Eastern and Western culture importance is the self concern. It really helps me. இது எனக்கு என்ன, what do I gain if I go and help people? So it's a self concern mostly for the Western cultures. So as far as it is not affecting me, I'm not really bothered. So அதுக்கு அவங்களே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபண்டிங், ஒரு டிசீஸ் ஒன்று இருக்கு, அதுக்கு ஃபண்டிங் குறைச்சிருக்காங்க. மேலு ஃபீமேலுக்கு இவ்வளோ குறைச்சிருக்காங்க, மேல எப்படி குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. பட் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல they don't bother about the gender difference. Okay, but when they called இல்ல இந்த மாதிரி women குறைச்சிருக்காங்க, men can you come forward na, they said no, we are not interested. And women க்கு எதுக்காக நாங்க பண்ணோம்? அதே மாதிரி women feel the same thing because it is the self concern, it's not affecting me, so அதனால why should I go and help அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர்ல என்ன நடக்குதுன்னா, செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், செல்ஃப் கன்சர்ன் அண்ட் என்ன இதை அஃபெக்ட் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி தான் அவங்களுடைய அவங்க கல்ச்சர் அந்த மாதிரி இருக்கு. பட் நம்மளோட ஈஸ்டர்ன் கல்ச்சர் அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. So mostly their norm is self-interest. So it is really helping me, or it is really concerned me. If it is concerned with me, then I will help. And I'm not bothered about helping others and the madri. So and helping la இப்ப அதனால என்ன அதுனா வெஸ்டர்ன் இதுல தெரியல, இங்க நம்ம பண்றோமா என்னன்னு தெரியல. வெஸ்டர்ன் இதுல பாத்தீங்கன்னா ஒரு சேரிட்டி ஆர்கனைசேஷன் ஒரு கேம்பெயின் நடத்துறாங்க அப்படின்னா, they say உங்களுக்கு நான் கார் வாஷ் ஃப்ரீயா பண்ணி தரேன், இந்த மாதிரி உங்க வீட்டுக்கு கேக் எடுத்துட்டு கொடுக்குறோம், அந்த மாதிரி சொல்லி உங்களுக்கு ஒரு அப்படின்னு சொல்லும் போது ஆஃபர் பண்ணும்போது, in that case few people they come and help. And if they like that product, இப்போ அந்த அட்ரஸ் ஸ்டிக்கர் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா they okay, maybe ஒரு $1 அதுக்கு மேல கொடுப்பாங்களாக்கும், அது மாதிரி தான் சொல்றாங்க. because and some people are not interested in the product na, they equally or they take the gift, but ஆனா அதுக்கு ஈக்குவலா தான் கொடுப்பாங்களே, they don't have much charity. but இப்போ அந்த மாதிரி பண்றாங்க. சில பேருக்கு இல்ல ஒரு ரியலி இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போயிட்டு வெரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்ட் ஒரு கிஃப்ட் ஆஃபரிங் அந்த மாதிரி கொடுக்கும்போது, and some students are very interested, they try to give little more the charity கொடுக்குறாங்க, getting attracted to the gifts. So it is more of the self interest. So அதனால அவங்க out of self interest, self concern அப்படி அதனால தான் they give the charity அவங்க அதனால. ஸோ இப்படியும் நிறைய கேம்பெயின்ஸ் அமெரிக்கால நடக்குது, giving free gifts or something in return, so that they get for the charity organization அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கு. ஸோ and so we'll go for the next topic, culture issues, increasing help. Can we do it tomorrow? Tomorrow ma'am. Tomorrow ma'am. Tomorrow ஏன்னா இதுக்கு மேல ஆமா, because the too many examples அதுக்கப்புறம். ஸோ அதனால நம்ம நாளைக்கே பண்ணலாம். Okay, thank you. Yeah, Thank you ma'am.
Yeah, thank you so much. Thank you, ma'am. 8:40 ஆயிடுச்சு. So sorry. And I want to finish it, but உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொன்னா புரியும் அப்படின்னு சொன்னேன். Because it's little dry. This topic is little dry. So நாளைக்கு ஒரு ரீகேப் பண்ணிட்டு நம்ம இதை பண்ணிடலாம். And I think Subha ma'am is doing tomorrow. Okay, thank you. Good night, everyone. Good night, ma'am. Thank you. Thank you, ma'am. Good night. Good night.